நீங்க பினிக்ஸ் பறவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பினிக்ஸ் பறவை நெருப்புல விழுந்து டக்குன்னு ஏந்திரிச்சு சிறகு முளைச்சு அப்படியே விண்ணில் பறக்கக்கூடிய பறவை பினிக்ஸ் பறவை. அது கற்பனையா உண்மையா எனக்கு தெரியாது. பல பேரு ஒரு துறையில ஈடுபட்டு அதுல கீழே விழுந்து முடியாது இதோட அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே எழுந்து அதே மாதிரி பெரிய லெவல்ல போயிருக்காங்க பல துறையில. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் 2 பேரு பினிக்ஸ் பறவை போல விழுந்து எழுந்து பறந்து உயரமான நிலைக்கு வந்தாங்கன்னா அது 2 பேரு. அந்த 2 பேரை பார்க்க போறோம். ஒருத்தவர் கேப்டன் விஜயகாந்த், இன்னொருத்தவர் காமெடி கிங் கவுண்டமணி. 1964 சர்வர் சுந்தரன்னு ஒரு படம். அந்த படத்துல கவுண்டமணி அண்ணா ஃபர்ஸ்ட் நடிக்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த படத்துல ஒரு வேன் டிரைவரா நடிக்கணும். ஏன்னா இவருக்கு டிரைவிங் தெரிஞ்சது. டிரைவிங் லைசன்ஸோட தான் சென்னைக்கு வந்தாரு. அந்த காலகட்டத்துல சில நாடகத்தெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த டிரைவிங் தெரிஞ்சதுனால இவருக்கு சர்வர் சுந்தர் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகு சின்ன 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 கேரக்டரா நடிச்சுட்டு வந்தாரு. 1977 பாக்கியராஜ் மூலியமா 16 வயதிலே அவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தன்னுடைய திறமைய வெளிப்படுத்தினாரு. அதுவும் கரெக்டா இப்படி கொளுத்தி போட்டுட்டியே அப்படின்னு சொல்ற டயலாக்கு பட்டி தொட்டி பூரா பரவிச்சு. அந்த அளவுக்கு அவர் அந்த காமெடியில இவர் யாருன்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவரு நடிப்பு பேசப்பட்டது. இருந்தாலும் 1984 நினைக்கிறேன் வைதேகி காத்திருந்தார். அதுல கவுண்டமணி செந்தில் நடிச்சாங்க. அதுக்கு முன்னாலேயே சுந்தரராஜன் எடுத்த பயணங்கள் முடிவதிலையும் நடிச்சிருப்பாரு. அதுவும் நல்லா பேசப்பட்டது. இதுல மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது. கவுண்டமணி செந்திலுடைய காமெடி பிரமாதமா பேசப்பட்டது. நல்ல லெவலுக்கு வந்துட்டாரு. அப்புறமா சில படங்கள்ல நடிச்சாரு. ஹீரோவாவும் நடிச்சாரு. திடீர்னு என்ன ஆச்சுல்லோ அவர் படங்கள்லாம் சரியா போகல. வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சுது. இந்த நேரத்துல எஸ் சந்திரன் அந்த கேப்ல பூந்துட்டாரு. அவரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது உட்கார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு அவர் வேலை இல்லாம இருந்துட்டாரு. இப்ப இதே நேரத்துல கரகாட்டக்காரன்னு ஒரு படத்தை கங்கையமரம் ஆரம்பிச்சாரு. அதுக்கு எஸ் சந்திரன் போய் கேட்டாங்க. அவரு ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால மறுத்துட்டாரு. போய் நடையா நடந்தாங்க. இருந்தாலும் கிடைக்கல. அந்த படத்துக்கு காமெடி டைலாக் எழுதுறவர் வீரப்பன். அவர் நிறைய நாகேஷுக்கு பல நடிகர்களுக்கு காமெடி எழுதியிருக்காரு. அவரு சொன்னாரு, ஏன்னா அவர் போய் அலைஞ்சிக்கிட்டு கவுண்டமணி அண்ணா சும்மா தான் இருக்காரு, அவரை நம்ம போடுவோம் அப்படின்னு சொன்னாரு. வேண்டாம் விருப்பா, சரி வேற வழி இல்லைன்னு டைரக்டர் கங்கை அமரனும் ஒத்துக்கிட்டு நடிக்க அவரை கமிட் பண்ணாங்க. நடிச்சாங்க. கரகாட்டக்காரன்ல அந்த காமெடி எங்கேயோ போயிட்டு, அது வாழைப்பழ காமெடியில இருந்து இந்த காரை யார் வச்சிருந்தா அதுக்கு முன்னாலங்கிற வரைக்கும் அந்த காமெடி பட்டி தொட்டி எல்லாம் பரவன பிறகு அப்புறம் டக்குன்னு பினிக்ஸ் பறவை மாரி மேல வர ஆரம்பிச்சிட்டாரு. வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. ஏன்னா கரகாட்டக்காரன் படம் 1989 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல இருந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. வர்ற இதை டக்குன்னு ஒத்துக்கல. கொஞ்சம் கொஞ்சமா காமெடி நல்லா இருக்கா, கதைக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு சம்பளத்தை பெருசா நினைக்கல. தன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கு அதுதான் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. நல்லா அப்படியே வளர்ந்துட்டு வந்தாரு. அப்புறம் வர புது புது டைரக்டர்லாம் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உதாரணமா சுந்தர்சி, அவர் படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எல்லா படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. உள்ளத்தை அளித்தா எங்கேயோ போயிடுச்சு. அதுல எல்லாமே அவரு சத்யராஜ் அந்த காலகட்டத்தில் உள்ள நடிகர்கள் பூலாவும் இவரு காமெடியா ஈக்குவலா பிரமாதமா போக ஆரம்பிச்சது படம். எல்லா படமும் நல்லா போச்சு. அது காரணம் கவுண்டமணியோட காமெடி. அவர்
அதனால தேர்ந்தெடுத்தாரு. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. திரும்பவும் சொல்றேன், கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கு உதாரணம் 1992 நினைக்கிறேன், மண்ணை தொட்டுக்கு முன்னு ஒரு படம். அந்த படத்துல நான் வந்து அசோசியேட் டைரக்டர் வந்து உமாசங்கர். நாங்க 2 பேரும் போய் பேசணும். பணத்தை பத்தி நினைக்கல, காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை பெருவாரியா அந்த ரெமுனரேஷனை குறைச்சி நடிச்சாரு. படமும் சுமாரா போச்சு, ஆனா காமெடி இப்பயும் யூடியூப்ல பிரமாதமா இருக்கும். இப்படி தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு பெரிய லெவல்ல வந்தவர் கவுண்டமணியான. இன்ன வரைக்கும் அவருடைய 80 வயசுக்கு பிறகு கூட இப்பயும் அவரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் கேப்டன் விஜயகாந்த பேசும். 1981 சட்டம் ஒரு ரிட்டாரி படம் ரிலீஸ் ஆச்சு. படம் மாபெர ஹிட். அதை டைரக்ட் பண்ணது எங்க டைரக்டர் எஸ் எஸ் சந்திரசேகரன். படம் பிரமா போனோன்னா அடுத்து வந்த படங்கள் எல்லாம் இவரே ஹீரோவா போட்டாரு. நீதி பிழைத்து, ஓம் சக்தி, இது மாதிரி 4 படம். ராமண்ணா படம் கூட நடிச்சாரு. எல்லா படமே சரியா போகல. ஏன்னா சட்டம்னு வச்சு வாய்ப்பு வந்தா போதுன்னு நடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 2-3 வருஷத்திலேயே படங்கள் எல்லாம் பிளாப் ஆனோன்னா வீட்டுல சும்மா இருப்பார். எப்படி பிரமாதமா போனாரோ அதே சமயத்துல டவுன் ஆகி ரோகிணி இன்டர்நேஷனல் ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு பாண்டி பஜார்ல. அவருக்குன்னு அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்லயே இருந்தாரு. வேலை வாய்ப்பு இல்லை, சும்மா இருந்தாரு. அவருடைய வேலை டெய்லி வர பேப்பரை ஒண்ணு விடாம படிக்க வேண்டியது. இதுதான் 1983 திசு வந்து ஒரு படம் எடுத்தாரு, டவுரி கல்யாணம். அந்த படத்துல அவரு கெஸ்ட் ரோலா பண்ணாரு, திசுவுக்கு நண்பரா. இதே காலகட்டத்துல அதே 1983 திரும்பவும் எங்க டைரக்டர் படம் எடுக்கணும், ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி மேட் மேக்ஸ்னு ஒரு படம் வந்தது ஆனந்த் தியேட்டர்ல. 50 நாளைக்கு மேல ஓடிச்சு. அதை மேட்ரை தழுவி ஒரு படம், ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாரு. அதை போய் பிஎஸ்வி பிக்சர்ஸ் வீரப்பாண்ணா கிட்ட போய் சொன்னாரு. கதை அவருக்கு பிடிச்சிருந்தது. யாரை நடிக்கலாம்னாக்கா பிரபு அந்த நேரத்துல ஓஹோன்னு இருக்காரு. அவரை போய் எல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க. ஆனா அவருக்கு டேட்டு கிடைக்கல. அப்படி இப்படி பார்த்து கிட்டத்தட்ட 2-3 மாசமா அலைஞ்சி சரி வரான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு யோசனை சொன்னாரு எங்க டைரக்டர். ஆனா எதுக்கு அவரை போய் நம்ம வந்து தொந்தரவு பண்ணிட்டு, அவரு கொடுக்குற மாதிரி தெரியல பிரபு, அதனால நம்ம விஜயை வச்சு, அதாவது விஜயகாந்தை வச்சே நம்ம பண்ணுவோம். அவரு சும்மா இருக்காரு, சம்பளம் எல்லாம் ஒண்ணு பெருசா எதிர்பார்க்க மாட்டாரு, நீங்க கொடுக்கறத கொடுங்க, நீங்க கொடுக்கறதையும் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு பிஎஸ்பி வீரப்பாண்ணனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்போம்னு சொல்லி 2-3 டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்டாரு. சில பேர் ஓகேன்னு சொன்னாங்க, சில பேர் அன்ஓகேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்க டைரக்டர் பேசி இது சரியா வருங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜயகாந்த் அணுகி அவரை வந்து நடிக்க வச்சாங்க. அந்த படம் சாட்சி மிகப்பெரிய ஹிட்டு, கமர்ஷியல் ஹிட். அதுக்கு அடுத்தது அவர் வந்து இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்தது வைதேகி காத்திருந்தாள் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நல்லா போச்சு. அதுக்கு பிறகு வந்த படங்கள் எல்லாம் அம்மன் கோயில் கிழக்காவே, புலன் விசாரணை, சின்ன கவுண்டர், இப்படி படங்கள் எல்லாம் பிரமாதமா வந்து அவரும் வந்து கேரக்டர் ரொம்ப முக்கியமா, கதை முக்கியமா, இதுல நம்ம எப்படி வந்து ஸ்கோப் பண்ண முடியும் அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா முதல்ல நம்ம உழுது வீடு ரூம்லயே சும்மா இருப்போம். அந்த நிலைமை திரும்ப நமக்கு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆழமா சிந்திச்சு வர கதைகளை ஒத்துக்கிட்டாரு. அதே சமயத்துல புதுமுகங்கள் இன்ஸ்டியூட்ல இருந்து வராங்கல்ல, பிலிம் இன்ஸ்டியூட்ல, அவங்களுக்கு முக்கியம் கொடுத்தாரு. அவங்கள கை தூக்கி விட்டாரு. அந்த கதைகள்லாம் அவர் வந்து அணுகி நல்லா இருக்கு, இதை நடிக்கலாம். அந்த இன்ஸ்டியூட் ஆளுகளுக்கெல்லாம் அவர் வந்து கை கொடுத்தாரு. அதுல நடிச்சு தக்க வச்சுக்கிட்டாரு, இனிமேல் கீழே விழக்கூடாதுன்னு. அப்புறமா தொடர்ந்து அவரு சினிமா விட்டு விலகிற வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணி கடைசி படம் வரைக்கும் நடிச்சாரு. ஏன்னா அவரும் ஒரு ஸ்பிரிங்ஸ் மாரி திரும்பவும் வந்தாரு. சினிமா உலகத்துல இந்த 2 பேரை தவிர வேற யாரும் கிடையாது. உதாரணமா ராமராஜ் கீழே வந்துட்டாரு, ஏந்திருக்க முடியல. மோகன் கீழே வந்துட்டாரு, ஏந்திருக்க முடியல. அப்படின்னு பல பேர் நம்ம சொல்லலாம். ஆனா கீழே விழுந்த கவுண்டமணி, கீழே விழுந்த விஜயகாந்த் ஏந்திரிக்கவே மாட்டாங்க நினைச்சாங்க. அவங்க திரும்பவும் ஏந்திரிச்சு சினிமாவில் நின்று கடைசி வரைக்கும் சாதனை பண்ணி அந்த சாதனைய இப்ப வரைக்கும் நம்ம சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த இது வந்து கெச்சு வேற யாருக்கும் வராது.
அதனால இந்த 2 பேரும் சினிமா உலகத்தை பொறுத்தவரை பினிக்ஸ் பறவைகளே.